பொருளாதாரத்தில் பெண்கள் முன்னேற்றம் அடைவதற்காக மணல் குவாரிகளை நடத்தும் பொறுப்பை மகளிர் சுய உதவி குழுக்களிடம் ஒப்படைக்கப் போவதாக ஆந்திர மாநில அரசு அறிவித்துள்ளது. இதன் சாதக பாதகங்கள் எப்படி இருக்கும்? தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களில் இதனை பின்பற்றுவது ஏற்புடையதா என பொதுமக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. இதற்கு அவர்கள் அளித்த பதில்களை இப்போது பார்க்கலாம். இன்னைக்கு மணல் குவாரியை பொறுத்தவரை எந்த பிஸ்னஸ் அவங்க கையில் கொடுத்தாலும் அது நல்லபடியாக எக்கனாமிக்கலாக நல்லா அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு வருவாங்களே ஒழிய அதை வீணாக்கிட மாட்டாங்க. தாராளமாக கொடுக்கலாம். முழுமையாக அவங்கக்கிட்ட ஒப்படைத்தாலும் கூட ஒவ்வொரு ஆணுக்கும் பின்னாடி ஒரு பெண் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பெண்களுக்கும் பின்னாடியும் சில ஆண்கள் துறை சில காலகட்டங்களில் சில வியாபாரங்களில் வணிகத்துறையில் பொதுத்துறையில் நிச்சயமாக தேவைப்படுவாங்க. பெண்களுடைய முயற்சியும் வெற்றியும் இருக்கணும்னாலும் அங்கே ஆண்களுடைய பங்களிப்போ இல்லை உதவியோ இல்லை ஒத்துழைப்போ அவசியம் தேவைப்படுது. அதனால் இதை முழுமையாக ஒப்படைக்கிறதோட இதை ஒரு கூட்டு முயற்சியாக கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உள்ள மகளிர் குழு மாதிரி செயல்பாடு சரியில்லாமல் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நிர்வாகத்தை சரி பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கொடுக்கறத பற்றி ஆலோசனை பண்ணலாம். மகளிர் குழுக்களே சரியாக ஃபங்க்ஷன் ஆகிறது இல்லை. அதுலேயே நிறைய முறைகேடுகள் இருக்குது. மகளிர் குழுவிலே அவங்களுக்கு ஒதுக்கக்கூடிய ஃபண்டை அவங்க சரியாக யூட்டிலைஸ் பண்ணுறது கிடையாது. அப்படி பார்க்கும்போது இது அவங்க கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆகுங்கிறது தெரியல.